ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக 12 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கேன். இந்த பேன் சூடாயிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் நல்ல காரமான மிளகாத்தூள், அதனாலதான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்க கையில இருக்கிற மிளகாத்தூளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்துடலாம். ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை, லைட்டா சூடானாலே போதும். அவ்வளவுதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா நல்ல நைஸான பேஸ்டா அரைச்சுக்கணும். இப்ப ஒரு மண் சட்டியை சுடு பண்ண வச்சிருக்கேன். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ண சேர்த்துக்கிறேன். இதுல 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு கூட சேர்த்துக்கிறேன். இதை வணக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்த மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதுல ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய 1 கப் தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை கொதிக்க விட்டுடலாம். பாருங்க, இதெல்லாம் கொதிச்சிருச்சு. இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சியோட ஜார்ல 1/2 கப் தண்ணி சேர்த்து இதையும் சேர்த்துக்கிறேன். அரை கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது இடையில கலந்துக்கோங்க.
இந்த குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்போட புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். இந்த குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.